லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உறவுகளை. அவளுக்கென்று ஒரு மனம் காதல் பயணம் பகுதி 2. மதுமதிக்கு அழுவதற்கு கூட தெம்பில்லாமல் என்னடா வாழ்க்கை இது என்று இருந்தது. அடுத்த நாள் எப்படி இருக்க போகிறதோ என்று நினைத்தாள். உங்களுக்கு சாப்பாடு இல்லை, நீங்கள் எப்படியும் பசியோடு தூங்க முடியும், அதான் இந்த சாப்பாடு ஆர்டர் செய்தேன், வாங்கிக் கொள்ளுங்கள் என்றான். மதுமதியோ மறுத்துவிட்டாள். வேண்டாம் சார், எனக்கு பசி இல்லை என்றாள். அவனும் உள்ளே வாருங்கள் என்றான். கதவை திறந்து கொண்டு மதுமதி உள்ளே நுழைந்தாள். அவளை பார்த்ததும் இடியற்றென்று கோபமாக கத்தினான். ஜம்பலிங்கத்திடமிருந்து மதுமதியை காப்பாற்றி அவளுக்கு நரகத்தை காண்பிக்கப் போகிறேன் என்று சொல்லியிருந்தான் உதயகிருஷ்ணன். மதுமதியிடம் கேட்டான், உன்னை எவ்வளவு பெரிய பிரச்சனையிலிருந்து காப்பாற்றி இருக்கிறேன், இதற்காக நீ எனக்கு என்ன செய்ய போகிறாய் என்றான். உதய், நீங்கள் தான் என்னை காப்பாற்றினீர்கள், அதையும் நீங்களே சொல்லுங்கள் என்றால். நான் என்ன சொன்னாலும் செய்வாயா நீ என்றான். செய்துதானே ஆக வேண்டும். அப்படி என்றால் சரி, நீ எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும். என்ன, அடிமையாகவா என்றாள். ஏன் இப்படி என்னை என்று ஏதோ கேட்க வந்தவள் அவன் முறைப்பதை பார்த்ததும் வாயை மூடிக்கொண்டாள். சரி வா என்னுடன் என்று காரை எடுத்தான். போகும் வழியில் இருந்த ஒரு துணிக்கடையில் காரை நிறுத்தான். இறங்கு என்றான் உதயகிருஷ்ணா. ஏன் என்ற கேள்வியுடன் அவனை பார்த்தாள். ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளர்ற மதி உனக்கு. நீ இப்போ எந்த உடையில் இருக்க? என் வீட்டுக்கு உன்னை இப்படியே அழைத்துச் செல்ல முடியாது. மேலும் நீ உடைகள் எதையும் எடுத்து வரவில்லை, ஆகையால் உனக்கு தேவையான துணிகளை வாங்கிக் கொள் என்றான். அவளுக்கும் அப்போதுதான் ஞாபகம் வந்தது, தான் இருக்கும் நிலையும் தன்னிடம் மாற்று உடை கூட இல்லை என்றும். சரி என்று சொல்லிவிட்டு கடைக்குள் சென்றாள். 1 மணி நேரம் ஆகுது, இன்னும் இவ என்ன பண்றா என்று அவனும் கடைக்குள் சென்றான். அவள் அங்கே கைகளை பிசைந்தவாறு நின்று கொண்டிருந்தாள். ஏன் இப்படி நிற்கிறாள் இவள் என்று அவனிடம் கேட்டான். எவ்வளவு நேரம் என்று கடுக்கடுத்தான். என்னிடம் பணம் இல்லை என்றாள் தயக்கத்துடன். அட கடவுளே, இதை எப்படி நான் மறந்தேன் என்று சொல்லிவிட்டு அவள் எடுத்து வைத்திருந்த ஆடைகளை பார்த்தான். என்ன, இது போதுமா உனக்கு என்று அவளை திட்டிவிட்டு அவனை சென்று ஒரு 10 செட் டிரெஸ்களை எடுத்து வந்து வைத்துவிட்டு பில் போட சொன்னான். அவளுக்கு என்ன வேண்டுமோ அதையெல்லாம் செய்கிறான். ஆனால் அவற்றில் அன்பு இல்லை, முழுவதும் வெறுப்புதான் இருந்தது. முகமும் கோபத்துடனே காணப்பட்டது. இவனை புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்று நினைத்தாள் மதி. அவன் எடுத்து வந்த டிரெஸ்ஸில் ஒன்றை எடுத்து அவளிடம் நீட்டினான். போ, இதை மாற்றிக்கொண்டு வா என்றான் இறுகிய முகத்துடன். அவளும் அவன் முகத்தை பார்த்து பயந்து போனாள். பின் உடை மாற்றிவிட்டு வந்தாள். இருவரும் துணிகளை வாங்கி கொண்டு காரில் ஏறினார்கள். அப்புறம், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் உனக்கு ரெஸ்ட், நாளையிலிருந்து உன் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிக்கோ. அப்புறம் நீ எனக்கு அடிமை அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி எடுத்துட்டு வர, அதுல கையெழுத்து போட்டு கொடு, சரியா என்று அவளை முறைத்தவரை கேட்டான். சரி என்று தலையசைத்தாள். என் வீட்டின் வேலைகளை செய்ய வேண்டும். காலையில் 4 மணிக்கு எழுந்து விட வேண்டும். பாத்திரங்கள் தேய்ப்பது, துணி துவைப்பது, காலை உணவு, மதிய உணவு மற்றும் வீட்டை பெருக்கி சுத்தம் செய்ய வேண்டும். அதுவும் காலை 11 மணிக்குள் அனைத்தையும் முடித்துவிடும். 11:30க்கு கார் அனுப்புகிறேன். அதன் பின் ஆபீஸ் வந்து எனக்கு செக்ரட்டரியாக வேலை செய்ய வேண்டும். மாலை 4 மணி போல் மறுபடியும் வீடு வந்து மீதம் இருக்கும் வேலைகளை முடித்துவிட்டு இரவு உணவும் நீதான் செய்ய வேண்டும் என்று வேலைகளை அடுக்கிக் கொண்டே போனான். மதுமதியின் மனது யோசித்தது. அந்த ஜம்பலிங்கத்திடமிருந்து தப்பித்து இந்த உதய ராட்சசனிடம் மாட்டிக்கொண்டோமோ என்றது. விடு, எல்லாம் என் தலையெழுத்து, மதுமதி நினைத்தாள். சரி, வீட்டு வேலையும் ஆபீஸ் வேலையும் சுலபமாகத்தான் இருக்கும் என்று அங்குதான் நமக்கே பெரிய அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. வாருங்கள், என்னவென்று பார்ப்போம். உதயகிருஷ்ணாவின் குடும்பம் சிறிய அளவிலான குடும்பம் அல்ல, அது ஒரு கூட்டு குடும்பம். உதயகிருஷ்ணாவின் தாத்தாவிற்கு 2 மகன்கள், ஒரு மகள். பெரிய மகன் கிருஷ்ணராஜ், 2வது மகன் பெயர் சண்முகராஜ். அவரின் அருமை புதல்வி யாரை எப்போது அவமானப்படுத்தலாம் என்று காத்துக் கொண்டிருக்கும் ஜெயதேவி. இவர்களுக்கு 3 திருமணம் முடித்து ஒரே வீட்டில் தான் இருக்க வேண்டும் என்று மூத்தவரின் உத்தரவு. கிருஷ்ணராஜின் மனைவி ஜெயராணி, 2வது மகன் சண்முகராஜின் மனைவி வசந்தி. உதயகிருஷ்ணா தான் வீட்டின் மூத்த வாரிசு. 2வது மகனின் பையனின் விஷ்ணு, அவர்களின் பொண்ணு பெயர் பிரியா. ஜெயந்திக்கு ஒரு மகள், அவள் தான் ஸ்வேதா. ஸ்வேதாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான், அவன் தான் ரமேஷ். ஜெயந்திக்கு ஒரு எண்ணம் மேலோங்கி இருந்தது. அது மூத்த அண்ணனின் ஒரே மகனான உதயகிருஷ்ணாவிற்கு தன் பெண் ஸ்வேதாவை கட்டி வைக்க வேண்டும் என்று. ஏனென்றால் அன்னை ஜெயராணி தான் வீட்டின் சகலமும். அதே போல் வெளியில் உள்ள மற்ற சொத்துக்கள் நிறுவனங்களுக்கு எல்லாம் உதயகிருஷ்ணா தான் பொறுப்பானவன். சொத்தின் மேல் உள்ள ஆசை அன்னியின் இடுப்பில் தொங்கும் சாவி கொத்து தன் கைக்கு வர வேண்டும் என்றால் அவள் நினைப்பது நடந்தே ஆகும். இப்போது வீட்டில் ஜெயராணி விஷ்ணுவிடம் உன் அண்ணன் எங்கே என்று கேட்டார். விஷ்ணுவும் ஸ்வேதாவும் நடந்ததை சொல்லி முடித்தனர். ஜெயந்தியும் வசந்தியும் கிச்சனில் இருந்து களைப்பாக வெளியே வந்தனர். ஜெயாக்கா, வீட்டு வேலைக்கு ஆள் கேட்டிருந்தோமே, இன்னும் யாரும் கிடைக்கவில்லையா? முடியவில்லை அக்கா என்று அழுத்து கொண்டே அமர்ந்தனர். உதய் கிட்ட சொல்லி இருக்கேன், அவன் ஏற்பாடு பண்றேன் சொல்லி இருக்கான் என்றார். ஐயோ, இந்த ஜெயராணி மட்டும் ராணி போல வலம் வந்து கொண்டிருக்கிறாள் என்று உள்ளுக்குள்ளேயே நினைத்தாள் வசந்தி. அப்போது அங்கு வந்த உதயகிருஷ்ணா மதுமதியை அழைத்து வந்திருந்தான். அம்மா, வேலைக்கு ஆள் கேட்டிருந்தீர்கள், இதோ இந்த பெண்ணை வேலைக்காக அழைத்து வந்திருக்கிறேன் என்றான் உதய்.
அந்த வீட்டிற்கு வந்தபோதுதான் தெரிந்தது மதுமதிக்கு இது ஒரு பெரிய கூட்டு குடும்பம் என்று. இவன் சொன்னது போல நமக்கு நரகத்தை தான் காண்பிக்க போகிறான். விஷ்ணு இறந்து வந்து அந்த பெண்ணை பார்த்தான். அண்ணா, இது அந்த பொண்ணு என்று சொல்ல, ஆமாம் விஷ்ணு, அந்த பொண்ணுதான். நீதானே உதவி செய்ய சொன்ன, இப்போ என்ன என்றான். இல்லனா நம்முடைய வீட்டு வேலைகள் எல்லாம் என்று இழுக்க சொன்னீர்களே என்று இழுக்க, டேய், வீட்டு வேலையில் மட்டுமில்ல, ஆபீஸில் எனக்கு செக்ரட்டரி ஆகவும் என்று சொன்னான். அது எப்படி அண்ணா? அவங்க ஒரு ஆள் தானே எல்லா வேலையும் தனியாக பார்க்க முடியும், எப்படி செய்வார்கள் என்றான். அது அவ பிரச்சனை, அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. உன் இரக்க குணத்தை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சுக்கோ விஷ்ணு என்று சொன்னான். உதய் பின் மதுமதியிடம் வீட்டில் இருக்கும் அனைவரையும் பற்றி சொன்னான். ஜெயந்துக்கும் வசந்திக்கும் நிம்மதியாக இருந்தது. ஜெயராணி மட்டும் மதுமதியிடம் அன்பாக பேசினார். உன்னை மதி என்று கூப்பிடலாமா என்றார். இது என்னம்மா கேள்வி? உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியே கூப்பிடுங்கள் என்றான் உதய். சரிப்பா என்று சொல்லிவிட்டு இந்த வீட்டில் யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும், என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும் என்று சொன்னார் ஜெயராணி. ஜெயந்தி எழுந்து வந்து, அண்ணி, இப்போது இருந்தே அவளை வேலைகளை ஆரம்பிக்க சொல்லுங்கள் என்றார். இல்லை அத்தை, இன்று ஒரு நாள் மட்டும் அவளுக்கு ரெஸ்ட், நாளையிலிருந்து அவள் பார்த்துக் கொள்வாள் என்று சொல்லிவிட்டான் உதயகிருஷ்ணா. வீட்டில் உதயகிருஷ்ணாவின் முடிவுக்கு எதிர்த்து யாரும் பேசியதில்லை. ஏனோ ஜெயந்திக்கு மதுமதியை பிடிக்கவில்லை. காரணம், தனக்கு மருமகனாக வரப்போகிறான், அவளை கூட்டி வந்தது. மதுமதி வா என்று என்னுடன் கெஸ்ட் ஹவுஸ் அழைத்து சென்றான். இதுதான் உனக்கான தங்கும் இடம். வீட்டில் உள்ள சாப்பாடு உனக்கு கிடையாது. உனக்கு வேண்டுமென்றால் நீயே இங்கே சமைத்துக்கொள் என்று சொன்னான். முக்கியமான விஷயம், என் தம்பி விஷ்ணு ரொம்ப இரக்க குணமுள்ளவன். அதை பயன்படுத்தி அவனை வளைச்சு போடலாம் என்று நினைக்காது என்று அமில வார்த்தைகளை உமிழ்ந்தான். பிறகு வீட்டிற்கு சென்று விட்டான். மதுமதிக்கு அழுவதற்கு கூட தெம்பில்லாமல் என்னடா வாழ்க்கை இது என்று இருந்தது. அடுத்த நாள் எப்படி இருக்க போகிறதோ என்று நினைத்தாள். விஷ்ணு சாப்பாடு வெளியில் ஆர்டர் செய்திருந்தான். அதை வாங்கி கொண்டு மதுமதி இருக்கும் வீட்டிற்கு வந்து அவளை அழைத்தான். சொல்லுங்க சார் என்றாள் மதுமதி. இல்லை, வீட்டில் சமைத்த உணவை எல்லாம் தீர்ந்து விட்டது, அதனால் உங்களுக்கு சாப்பாடு இல்லை. நீங்கள் எப்படியும் பசியோடு தூங்க முடியும், அதான் இந்த சாப்பாடு ஆர்டர் செய்தேன், வாங்கிக் கொள்ளுங்கள் என்றான். மதுமதியோ மறுத்து விட்டாள். வேண்டாம் சார், எனக்கு பசி இல்லை என்றாள். அதற்குள் உதய் அங்கு வந்து விட்டான். விஷ்ணுவிற்கு உள்ளுக்குள் பயமாகத்தான் இருந்தது. என்னடா விஷ்ணு, என்ன பண்றா இங்கே என்று கேட்டான். அண்ணா, சாப்பாடு என்று இருட்டான். சரி சரி, கொடுத்து விட்டு போ என்றான். அவள் வேண்டாம் என்றால் அவளை முழித்து கொண்டே கஞ்சாடை செய்தான். வாங்கிக்கொள் என்று. சரி என்று அவளும் வாங்கி கொண்டாள். விஷ்ணு வேறு எதுவும் பேசாமல் அவ்விடத்தை விட்டு சென்றான். உதயகிருஷ்ணா வந்ததும் வராததுமாக அவள் அடிமை என்பதற்கான பத்திரத்தை ஏற்பாடு செய்து எடுத்து வந்திருந்தான். என்ன மதி, நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா? என் தம்பியை விட்டு ஒரு அடி தள்ளியே இல்லை என்று பல்லை குறித்தான். இந்தா, இது சைன் போர்டு என்று பத்திரங்களை நீட்டினான். அவளும் அதை வாங்கி கையெழுத்து போட்டாள். சார் என்றால். என்ன என்றான். நான் சாப்பிடவா என்று கேட்டாள். சாப்பிடு என்றான் உதய். அன்று மாலை ஜெயந்தி மதுமதியிடம் வந்து அடுத்த நாளுக்கான ஆணைகளை பிறப்பித்தாள். அவளும் மறுப்பேதும் சொல்லாமல் கேட்டுக்கொண்டாள். அடுத்த நாள் காலை 4 மணிக்கு எல்லாம் எழுந்து குளித்துவிட்டு சமையலறைக்குள் சென்று தேவையான காய்கறிகள் எடுத்து வைத்தாள். வாசல் சென்று பெருக்கி தண்ணீர் தெளித்து விட்டு கோலம் போட்டாள். மறுபடியும் சமையல் கட்டுக்குள் புகுந்து கொண்டாள். அவர்களுக்கு ஏற்ற மாதிரி உணவுகளை தயார் செய்தாள். மதிய உணவிற்கும் காய்களை வெட்டி வைத்தாள். மணி 6 ஆனது. உதயகிருஷ்ணாவின் அம்மா ஜெயராணி சமையல் கட்டுக்குள் நுழைந்தாள். அவளுக்கு ஒரே ஆச்சரியம். என்னம்மா மதி, சமைத்து முடித்து விட்டாயா என்றாள். ஆமா மேடம் என்றாள். அப்புறம் எப்படி கிச்சன் இவ்வளவு சுத்தமாக இருக்கிறது என்று கேட்டார். எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படிதான் மேடம் வைத்திருப்போம் என்றாள். சரிம்மா, மணி 6 தாண்டி விட்டது. உதய் 6 மணிக்கெல்லாம் காஃபி குடித்து விடுவான், நீ எடுத்துச் செல்லுமா என்றாள். அவளும் காஃபி எடுத்துக்கொண்டு மாடியில் இருக்கும் உதயகிருஷ்ணாவின் அறைக்கு சென்று கதவை தட்டினாள். அவன் கமின் என்றான். இடியட், எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? முதல் நாள் என்பதால் உன்னை மன்னிக்கிறேன், நாளைக்கெல்லாம் 6 மணிக்கே காஃபி வந்துடணும், புரிகிறதா என்றான். அதற்குள் வீட்டில் இருக்கும் அனைவரும் இறந்து விட்டனர். அவர்களுக்கு ஏற்ற மாதிரி காஃபி, டீ தயார் செய்து வைத்திருந்தால் மதி. காலை உணவை முடித்துக்கொண்டு அனைவரும் அவர்களது வேலையை பார்க்க கிளம்பி சென்றனர். உதய் பக்கத்தில் வந்து நின்றான். அவள் நிமிர்ந்து பார்த்தாள். நினைவிருக்கட்டும், சீக்கிரம் வேலைகளை முடித்துவிட்டு ஆபீஸ் வந்து சேரு என்று சொல்லிவிட்டு அவ்விடம் விட்டு நகர்ந்தான். ஜெயந்தி இவை அனைத்தையும் கவனிக்க தவறவில்லை. மதி ஒவ்வொரு வேலையாக முடித்தாள். மதிய உணவும் ரெடி செய்தாள். ஆபீஸ்க்கு ரெடியாகி வாசலில் வந்து நின்றாள். அதே நேரம் ஆபீஸில் இருந்து காரையும் உதயகிருஷ்ணா சரியான நேரத்திற்கு அனுப்பி வைத்திருந்தான். அந்த காரில் ஏறி உதயின் ஆபீஸ்க்கு வந்தடைந்தாள் மதுமதி. உதய் ஃபைலை புரட்டி கொண்டிருந்தான். அவள் உள்ளே வருவதை கண்ட விஷ்ணு அவளை பார்த்தான். அவ்வளவு வேலைகளையும் தனியாளாக செய்ததன் களைப்பு முகத்தில் தெரிந்தது. ஏன் இந்த அண்ணன் எப்படி செய்கிறார் என்றான். ரமேஷ் வந்தான். என்ன மச்சான், நீ அந்த பொண்ணை இப்படி உன் அண்ணன் கிட்ட மாட்டி விட்டுட்டியே என்றான். அவர்களை சற்றும் கூட நிமிர்ந்து பார்க்காமல் மதுமதி உதயின் அரைக்கதவை தட்டிவிட்டு நின்றாள். அவனும் உள்ளே வாருங்கள் என்றான். கதவை திறந்து கொண்டு மதுமதி உள்ளே நுழைந்தாள். அவளை பார்த்ததும் இடியட் என்று
கோபமாக கத்தினான். தொடரும் உறவுகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா கமெண்ட் ரொம்ப எதிர்பார்க்குற கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே.